ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மயில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அந்த விஷயம் தெரிஞ்சு மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே ரொம்பவே சந்தோஷமாக வந்து பாக்கியத்துக்கிட்ட, அம்மா நான் கர்ப்பமாக இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா நம்ம மயில் வந்து அவங்க புகுந்த வீட்டுக்கு போவாங்களா, இல்லை இந்த வீட்லேயே இருந்து சுடரோட வாழ்க்கையும் கெடுத்து வச்சிருவாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடயே இருந்தாங்க நம்ம பாக்கியம். இப்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏ மயில், இதுக்கப்புறம் நீ ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கவே கூடாது, நீ வா நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலை கூட்டிக்கிட்டு, அதாவது மயிலோட அப்பாவுமே கூட வராங்க. இவங்க 3 பேருமே பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம பாக்கியம் வந்து கோமதிக்கிட்ட இது ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் பிடிச்சி சொருகி விடுறாங்க. என்ன இவங்க இப்படி ஊட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. என்னங்க சம்மந்தி, எதுக்காக ஸ்வீட் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மயில் இந்த வீட்டோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இதை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதனால் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க மயில், உங்கள் அம்மா சொல்கிறது உண்மையா, நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. நல்லா இருக்கணும் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன், சரவணன் எல்லாருமே வெளியிலேருந்து, அதாவது வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே இங்கே நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு போயிட்டு பாண்டியனை கட்டி பிடிக்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க. உடனே பக்கத்தில் வந்து நம்ம சரவணன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரவணனையுமே கட்டி பிடிச்சி மாப்பிள்ளை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கிஸ்ஸெல்லாம் அடிக்கிறாங்க. என்னம்மாம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. இல்லை தம்பி, ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவே இருக்கட்டும், கொஞ்சம் பக்கம் நின்று பேசுங்க. ஆமாம், எதுக்காக மயிலை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. தம்பி, மயில் இப்போது கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம சரவணனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி மெய் மறந்து ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க மயிலே, இந்த குடும்ப வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மயில் மேலே இருந்த கோபம் தாபம் எல்லாமே பறந்து போயிடுது நம்ம சரவணனுக்கு. உடனே மயில்கிட்ட போயிட்டு, மயில் நீ ஏன் வாரிசு, அதாவது என் குழந்தைய நீ சுமந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக கேட்கவும், மயிலுமே ஆமாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி மயில், நான் இனி உன்னை நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பேன். எந்த வேலையுமே நீ செய்யக்கூடாது, நீ நல்லபடியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், உன்னை நான் நல்லா கவனிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் மேலே பாசத்தை வாரி பொழிகிறாங்களே சொல்லலாம் நம்ம சரவணன். இதெல்லாம் கேட்டுக்கிட்ட மயிலுக்கு பயங்கர சந்தோஷம். எங்கள் மாமா கூட நம்ம வாழாமே போயிடுவோம், மாமா நம்மளை வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கு. இந்த குழந்தை மூலமாக எனக்கு நல்லது நடக்க போகுது, நானும் மாமாவும் ஒன்று சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இனி என்ன